Silent expectation in relationship. Biggest problem in relationship என்னன்னு தெரியுமா? ஃபைட் கிடையவே கிடையாதுங்க. நிறைய ரிலேஷன்ஷிப்ல சைலண்ட் எக்ஸ்பெக்டேஷன் தான் காரணமாவே இருக்கு. என்னென்னலாம் நடக்குதுன்னு தெரியுமா? நீங்க உங்க பார்ட்னர் கிட்ட எதிர்பார்க்குறீங்க, அவர் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்களா? அதே மாதிரி நீங்க அப்செட்டா இருக்கிறப்போ உங்க பார்ட்னர் உங்களை நோட்டீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா அவங்க நோட்டீஸ் பண்ணி உங்களை கொஸ்டின் கேட்டா யூ கீப் ஆன் சேயிங் ஐ எம் ஃபைன். அப்புறம் எப்படிங்க அவங்களுக்கு புரியும்? அதே மாதிரி யூ எக்ஸ்பெக்ட் தெம் டு சூஸ் யூ இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உங்களை சூஸ் பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க. ஆனா அவங்க சூஸ் பண்ணாம போறப்போ நீங்க எப்படி இக்னோர்டா ஃபீல் பண்றீங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணிருக்கீங்களா? இது எதுவுமே பண்ணாம நான் என்ன எதிர்பார்க்கிறேனோ அதை என் பார்ட்னர் பண்ணணும்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இப்படிலாம் நம்ம நினைக்கிறப்போ, இப்படிலாம் நடக்கிறப்போ நம்ம மைண்ட்ல என்ன நடக்கும்னா, they do not care me, they do not understand me அப்படிங்கிற தாட் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். But the truth is they actually do not know what you never said. ஸோ இங்க லவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அதை விட பெட்டர் கம்யூனிகேஷன் இருக்கணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் மைண்ட் ரீடிங். என்னோட பார்ட்னர் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் நான் சொல்லாமையே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன நீடு இருக்கோ, நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாட்டி நஷ்டம் இங்க யாருக்குமே கிடையாது, உங்களுக்கு மட்டும்தான். நீங்க தான் சைலண்டா ஹர்ட் ஆயிட்டே இருக்க போறீங்க.